மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் விழுப்புரத்துல இருந்து கில்லி சுகர்னாங்க. அதாவது இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சரும் இப்பத்திய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு விழுப்புரத்துக்கு ரோட் ஷோ பண்ணிட்டு போனாரு. இதுல என்ன ஒரு விஷயம், கொடுமையான விஷயம் கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் அரசும் எடப்பாடி பழனிசாமி அரசும் கைகோர்த்து தான் செயல்படுறாங்கன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இன்னைக்கு ஸ்கூல் தான் பாத்தீங்கன்னா 2:30 மணிக்கே விழுப்புரத்துல விட்டுட்டாங்க. அவர் யாருங்க அவரு? 2:30 மணிக்கு ஸ்கூல் விடுற அளவுக்கு அவர் யாரு அவரு? இப்ப இதுவே மார்ச் 8ஆம் தேதி எங்க பொதுச்செயலாளர் வந்தாரு. இங்க பேனர் கட்டக்கூடாது, அங்க பேனர் கட்டக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. காவல்துறை அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க எங்களுக்கு. இனி காவல்துறைன்றது ஒரு அரசாங்கத்துக்கே செயல்பட்டாலும் அதுக்கோசரம் அரசுக்கு அடிமையா செயல்படணுன்றது அவசியம் கிடையாது. அப்போ ஒரு தலைபட்சமா இவங்க ஏன் நடந்துக்கணும்? எங்க கட்சி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா நீங்க அதை பண்ணக்கூடாது, கூட்டம் கூட்டக்கூடாது, அதை பண்றீங்க, இதை பண்றீங்க, இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷனோட கொடுக்குறீங்க. இன்னைக்கு எவ்வளவு பேனர் வச்சாங்க, இன்னைக்கு எவ்வளவு கொடி நட்டாங்க, எவ்வளவு பேனர் கீழே சாஞ்சு கிடந்தது, இதெல்லாம் காவல்துறைக்கு கண்ணுக்கு தெரியல போல இருக்கு. இன்னைக்கு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஸ்டாலின் அரசும் எடப்பாடி அரசும் கை கோர்த்துட்டு இந்த 60-40 அடிப்படையில் தான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, இன்னைக்கு 2:30 மணிக்கு போறவர்னா சுதந்திர போராட்ட தியாகி எங்க எடப்பாடி பழனிசாமி. அவர் வர்றதுக்கு 2:30 மணிக்கு எதுக்கு ஸ்கூல் விடணும்? எதுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்குறாங்க? அவர் இல்ல வேற இடத்துல ஒரு பொது மைதானத்துல கொடுத்துட்டு போக வேண்டியதானே, மத்த பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவும் அண்ணா திமுகவும் கை கோர்த்துக்கிட்டு இப்ப மக்களை தான் ஏமாத்திட்டு இருக்காங்களே தவிர இத மக்கள் தான் உணரணும். ஆனா வருகின்ற தேர்தலில் எங்க தளபதி அதுக்கு தக்க பதிலடி கொடுப்பார். நன்றி, வணக்கம்.